கோவில்பட்டி அருகே வீட்டு வேலை செய்து வந்த பணிப்பெண் வயதான மூதாட்டிக்கு தெரியாமல் பீரோவில் இருந்த 5,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி? கோவில்பட்டி அருகே பெருமாள்பட்டியைச் சேர்ந்த சுப்பையா என்பவரின் மனைவி 70 வயதான சக்கம்மாள். இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். இவரது மகன்கள் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர். மூதாட்டி மட்டும் பெருமாள்பட்டியில் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வயதான நிலையில் தாய் தனியாக இருக்கிறாரே என நினைத்த மகன்கள் அவருக்கு உதவியாக ஒரு பெண்மணியை நியமிக்க முடிவு செய்தனர். அதற்காக தூத்துக்குடியைச் சேர்ந்த பரணிதரன் என்பவரின் மனைவி 50 வயதான ஆறுமுகம் என்பவரை வீட்டிலேயே தங்கி வேலைகள் செய்ய நியமித்துள்ளனர். இந்நிலையில் பெங்களூருவில் வேலை செய்து வரும் சக்கம்மாளின் மகன் தினகரன் 2 தினங்களுக்கு முன் ஊருக்கு வந்துள்ளார். அவர் பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து 5,50,000 ரூபாய் பணத்தை காணவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்தவர் தனது தாயிடம் பணத்தை பற்றி கேட்டுள்ளார். வயதான சக்கம்மாள் தனக்கு எதுவும் தெரியவில்லை என்று கூறியதால் மேலும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். யார் பணத்தை திருடியிருப்பார்கள் என யோசித்து பார்த்தபோது வேலைக்கு நியமிக்கப்பட்ட பணிப்பெண் ஆறுமுகம் மீது சந்தேகம் திரும்பியது. அவரது அறையில் இருந்த பையை சோதனையிட்ட போது அதில் 1,20,000 ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தினகரன் நாலாட்டின்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து பணிப்பெண் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் சக்கம்மாளுக்கு தெரியாமல் வீட்டில் உள்ள பீரோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து மறைத்து வைத்தது தெரிய வந்தது. இவ்வாறு 4,30,000 ரூபாய் சேர்த்த அவர் அந்த பணத்தை தனது கணவர் பரணிதரனிடம் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். அடுத்த கட்டமாக பீரோவில் இருந்து 1,20,000 ரூபாய் பணத்தை எடுத்து தனது பையில் வைத்திருந்த போதுதான் அவர் சிக்கியிருக்கிறார். இதையடுத்து பணிப்பெண்ணை கைது செய்த போலீசார் அவரது கணவர் பரணிதரனை தேடி வருகின்றனர்.